வந்து பண்ண கொடுக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண நிறைய பார்க்கலாம். டோன்ட் வரி, கைண்ட்லி லிசன். ஸோ இன்னைக்கான ஃபைண்ட் யுவர் ரெடியா? ஸோ நிறைய பேர் நம்ம ஜாயின் ஆகட்டும். இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்காக, ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஃபைண்ட் யுவர் செல்ஃப்காக வந்து பண்ண ஸ்டார்டிங் நிறைய பேர் ஜாயின் ஆகிறீங்க. ஸோ ரெடியா? ஸோ ரெடியா அப்படின்னா சேட்ல வந்து ரெடின்னு சொல்ல முடியுமா? ஸோ இன்னைக்கான ஃபைண்ட் யுவர் செல்ஃப் என்ன அப்படின்னா, கேம் அவுட் ஃப்ரம் கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, நான் சொன்னேன்ல, என்னைக்குமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து பண்ணா எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் தான். கைண்ட்லி லிசன். ஒருவேளை வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஐஓடி வராம, ஐஓடில இருந்து ஃபுல் ஸ்டாக் வரல அப்படின்னா என்னால எவ்வளவு ரீச்சும் என்னால வந்து என்னோட லைஃப்ல வந்து செட்டில் ஆக முடியும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ரோக்ராமிங் வராதா? ஓகே, அதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன். ப்ரோக்ராமிங் இல்லாம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்துருந்தேன். பட் நான் எப்ப ப்ரோக்ராமிங் எனக்கு தேவைப்படுது, என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளியே வரணும் முடிவு பண்ணணும். ஸோ அப்பதான் எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கா. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ நம்ம வந்து வெட்டமும் படக்கூடாது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லல, லைவ்ல வந்துட்டு என்னோட ஃபேஸ் வந்து நல்லா இருக்கா, ஸோ லைவ்ல வந்து எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கா, நான் லைவ்ல வந்து எரர் ஃபேஸ் பண்ணலாம். எரர் ஃபேஸ் பண்ணா ஓகே. ஸோ கண்டிப்பா ஒரு டெவலப்பர்னா எரர் ஃபேஸ் பண்ணாம இருக்க மாட்டேன். ஸோ இதே நான் வந்து நான் ஓனா உட்காந்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால வந்து அந்த எரர் வந்து நான் வந்து டீபக் பண்ணி இல்லைன்னா சர்ச் பண்ணி அது கொண்டு வர முடியும். பட் லைவ் வந்து என்னால அது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப லைவ் வந்து எரர் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நான் லைவ் வராம இருந்தேன்னா பாசிபிளா கிடையாது. அப்ப கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து எப்போதுமே இன்க்ரீஸ் ஆகும். அவேஸ் கிளியரா? ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஐ வில்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள எப்போதுமே இருக்காங்க. ஜஸ்ட் ஜம்ப் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ நீ ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன வேணும்னு தெரியாம நம்ம உள்ளே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே நம்ம நடக்காது. ஓகே, அவேஸ் கிளியர்? எஸ், ஐ வில். ஓகே, சூப்பர். இந்த வாய்ஸ் வந்து எது கிளியரா நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தாச்சு. அதே மாதிரி தான் ஸோ HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சா போதும் அப்படிங்கிற கம்ஃபர்ட் ஜோன். ரியாக்ட் வந்தோம் அப்படின்னா எஸ் வி கேம் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, ஸோ நம்ம ரியாக்ட் வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்றேன், எந்த கிளாஸும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த நல்லா ஒரு ஸ்னாப்ல எடுத்து வச்சுங்க. ப்ராப்பர்ட்டிஸ்னா பேரண்ட் காம்பனன்ட்ல இருந்து சைல்டு காம்பனன்ட்டுக்கு ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ண போறோம். அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி சொல்ல போறோம். நம்ம இன்னைக்கு வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் தெளிவா சொல்றேன். ஸோ டோன்ட் பாதர் அபௌட் தட். நம்ம ஸ்டேட்டும் மாத்தலாம். நம்ம இன்ன வரையும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்டேட்டும் மாத்தலாம். ஸ்டேட்டை மாத்திட்டு அந்த ஸ்டேட்டை வந்து எப்படி ப்ராப்பர்ட்டியா கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவா போவாங்க. ஸோ ஸ்டேட்டுங்கிறது வித்தின் தி காம்பனன்ட்ஸ். நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல தெளிவா நோட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ அதனாலதான் நான் சின்ன ஒரு ஓவர்வியூவா கொடுக்குறேன். அப்படி இல்லையா சொல்லுறேன், வர்ணி சொல்லி கொடுக்குற டைம் மட்டும் தான் நம்ம படிக்கணுமா? கிடையாது. வர்ணி சொல்லி கொடுக்குற கான்செப்ட் மட்டும் தான் படிக்கணுமா? கிடையாது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். எனக்கு கிடைச்ச அந்த 1 hour வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அந்த ஐடியாவை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நீங்க வந்து நிறைய படிக்கிறீங்க. அந்த சேம் டைம் இந்த 1 hour மட்டும் இல்லாம நீங்க படிச்சாதான். ஸோ கைண்ட்லி லிசன், கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். நான் ஜாப்ல இருக்கேன், எனக்கான சேலரி இருக்கு. நான் வந்து அட்வைஸர் என்னால எந்த அளவுக்கு கேர் பண்ணி கொடுக்கதான் முடியும். பட் உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு புட் எஃபோர்ட். ஓகே, அது பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்லி தரேன், நான் கைட் பண்றேன். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ், சூப்பர். ஏன்னா இதுக்கப்புறம் லாஸ்ட் 10 days வந்து நெக்ஸ்ட் பேட்ச் மூவ் ஆன் பண்ணிடுவோம். ஒவ்வொரு பேட்ச்லயும் வந்து நான் சொல்லல ஃபர்தரா நீங்க எப்படி ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஐ எம் ஹாப்பி. ஓகே, ஸோ கைண்ட் லிசன். ஸோ ஸ்டேட்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து ப்ராப்ளம் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம்னா. ஸோ ஸ்டேட்டுங்கிறது வித்தின் தி காம்பனன்ட். ஓகே, ஸோ ஸ்டேட் வந்து வித்தின் தி காம்பனன்ட்ல. ஸோ கவுண்ட் வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணா கவுண்ட் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிற கவுண்ட்டை இன்னொரு இடத்துக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னா அதை எப்படி கொண்டு போறது, அது எல்லாமே வந்து நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் முக்கியமான கான்செப்ட். ஆல்வேஸ் ரெடியா? ஸோ ரெடி அப்படின்னா சாட்ல வந்து எக்ஸைட் டைப் பண்ணுமா? ஸோ ரெடி அப்படின்னா சாட் எக்ஸைட் டைப்மா முன்னாடி சொன்ன மாதிரி காம்பனண்ட்டை 2 விதமா கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் வந்து கிளாஸ் காம்பனன்ட், செகண்ட் வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். நம்ம கிளாஸ் காம்பனன்ட் தான் எல்லாமே பண்ணியிருந்தோம் அன்டில் இந்த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் இந்த ரியாக்ட் ஹூக் வர வரைக்கும். ஸோ கிளாஸ் காம்பனன்ட் தான் பெஸ்ட். ஆனா எப்ப இந்த ரியாக்ட் ஹூக் வந்துச்சோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல்ல காம்பனன்ட் கிரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. அட் சேம் டைம் அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கு. எஸ், ரியலி எக்ஸலென்ட். ஓகே, ஸோ கைண்ட்லி அதே அடிச்சு அப்படி வச்சிருங்க. தெளிவாக பண்ணீங்க.
இந்த ரியாக்ட் ஹூக் தான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் நோட் பண்ணி சொல்றேன். ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தா 2 சொல்யூஷன் இருக்கு. ஸோ வி நீட் டு கிரியேட் அ காம்பனண்ட். ஓகே, ஸோ காம்பனண்ட் வந்து பார்த்தா கிரியேட் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்பனண்ட். ஓகே, ஸோ கிளாஸ் காம்பனண்ட் வந்து பார்த்தா நம்ம கிரியேட் பண்ணோம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல்ல வந்து பார்த்தா நம்மளால காம்பனண்ட் வந்து பார்த்தா கிரியேட் பண்ண முடியும். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினா பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தா மெயினா பண்ணியிருந்தது. இப்போ யாருமே சொல்ல நோ ஒன். ஸோ 99.9% வந்து பார்த்தா இந்த கிளாஸ் காம்பனண்ட் இப்போ யூஸ் பண்ணது இல்லை. ஏன்னா எப்ப இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் நான் ரியாக்ட் ஹூக் என்னன்னு சொல்றேன், டோன்ட் வரி. ஸோ இந்த ரியாக்ட் ஹூக் கொண்டு வந்தாங்களோ ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இதோட பெட்டர் ஆயிருச்சு. இது வந்து பார்த்தா ஓகே, ஸோ பெட்டர் சிம்பிள். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தா நமக்கு மாறிடுச்சு. ஓகே, ஸோ பெட்டராகவும் மாறிடுச்சு, அது சேர்ந்து பார்த்தா நமக்கு வந்து சிம்பிளாகவும் மாறிடுச்சு. இந்த 2 ரீசனுக்கு வந்து பார்த்தா இது கம்ப்ளீட்டா வந்து பார்த்தா இப்போ எராடிகேட்டே பண்ண போறோம். ஓகே, கிளாஸ் காம்பனண்ட் ஒரு தேவையே இல்லை, நம்ம இதுலயே வந்து பார்த்தா எல்லாமே பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் கிளியரா? ஸோ இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஃபங்க்ஷனல் டைப் பண்ணுவேன். இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஃபங்க்ஷனல் டைப் பண்ணுமா. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து பார்த்தா இன்ஸ்டால் பண்ணிப்பேன் நம்புறேன். அப்படி சொல்றேன், உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. அப்பதான் வந்து அவங்க கிளியர் பண்ண முடியும். நான் சொல்லல, நான் லைவ்ல உங்க கூட இருக்கும்போது ஸோ இதெல்லாம் உங்களுக்கான அந்த கைடன்ஸ் தான் தர முடியும். ஸோ அதுக்காக வந்து இன்னொரு ஆஃபர் நான் சொல்லியிருந்தேன். வந்து பாரா ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பாரா ஸோ மோர் தென் 10 மெம்பர்ஸ் வந்து பாரா இப்போ டே 20 வந்து பாரா விஐபி மெம்பர்ஸ்ல பெய்ட் பண்ணி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த வேல்யூ புரிஞ்சிருக்கு. இந்த 20 டேஸ் வந்து பாரா அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்க்கு ஒரு இடத்துல சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லிட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி வந்து பாரா ஸோ பெய்ட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த போர்ட்டலும் அது சேர்ந்து விஐபி குரூப்பும் வந்துடும் நம்புறேன். நம்ம வந்து பாரா டெய்லி Q&A லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அதர் சொல்றேன், நீங்க பண்ண வேண்டியது ஓனா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும் தான். ஸோ பெய்டு மெம்பர்ஸ் சொல்றேன், என்கிட்ட ஒன்ஸ் டவுட் கேட்கறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை உங்க மைண்ட்ல வச்சுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட். அதை சேர்ந்து பண்ணா அந்த ஹேபிட் வந்து பண்ணா உங்களுக்கு நிறைய வந்து பண்ணா ஐடியா இருக்கும். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஸோ நிறைய பண்ண ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் தெளிவாக லிசன் பண்ணுங்க. இந்த ரியாக்ட் ஹூக்குங்கிறது வந்து பண்ணா ஃபங்க்ஷன். நல்லா வழியா இந்த மைண்ட்ல வச்சுங்க. எஸ், இந்த ரியாக்ட் ஹூக்குங்கிறது பண்ணா நம்ம என்ன சொல்றோம்னா ஃபங்க்ஷன். ஸோ யூஸ் ஸ்டேட்டா இருக்கலாம், யூஸ் எஃபெக்டா இருக்கலாம், யூஸ் மெமோவா இருக்கலாம். இது எல்லாமே வந்து பண்ணா ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்ன ஃபீச்சர்ஸ் வந்து பண்ண ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம வந்து தெளிவா பார்க்கிறோம். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? ஸோ நம்ம வந்து பண்ணா இன்னைக்கு முக்கியமான ஹூக் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஹோல்ட் ஆன், தெளிவாக கவனிங்க. இப்போ வந்து பண்ணா ரியாக்ட் ஹூக் இருக்கா, எல்லா ரியாக்ட் ஹூக்கும் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எல்லா ரியாக்ட் ஹூக்கும் ஃபங்க்ஷன். ஓகே, இது ஓகேவா? இதை மறந்துடாங்க, எல்லா ரியாக்டுக்கும் ஃபங்க்ஷன். ஏன்னா ஏன் ஃபங்க்ஷன் சொல்றேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு அந்த பிராக்கெட்டோட மீனிங் வந்து போனா ப்ரோக்ராம் பண்ண புரியும். இது ஓகே அப்படின்னா சாட்ல வந்து எஸ் வரையும் டைப் பண்ணுமா. இது ஓகே அப்படின்னா சாட்ல வந்து எஸ் வரையும் டைப் பண்ணுங்க. எல்லா ரியாக்டுக்கும் நம்ம பார்க்க போற எல்லா ரியாக்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா தட் லெட் யூ யூஸ் ஸ்டேட் அண்ட் அதர் ரியாக்ட் ஃபியூச்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் வித்தவுட் ரைட்டிங் கிளாஸ் காம்பனன்ட். ஓகே, நமக்கு இந்த கிளாஸ் காம்பனன்ட் தேவை இல்லை. நம்ம வந்து பாரா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல நம்ம வந்து பாரா ஒரு காம்பனன்ட் வந்து பாரா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் கிளியர்? ஓகே, சோ எஸ் பாருங்க. ஓகே, சூப்பர். ஆல்வேஸ் கிளியரா? சோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து பாரா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பாரா ஆட் பண்ணுது. they simplify managing component logic and side effect. சைடு எஃபெக்ட் என்னன்னு சொல்றேன், நான் சொல்லல. ஒரு பட்டனை பிரஸ் பண்ண அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லயே பார்த்திருப்போம். பட்டனை பிரஸ் பண்ணா ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆக போகுது, அது ஒரு சைடு எஃபெக்ட். அது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வேற என்ன சேஞ்ச் ஆகும், அது வந்து பாரா ஒரு எஃபெக்ட் கொடுக்கணுமா. அது எல்லாமே இப்போ குழப்பிக்க வேணாம், நான் ப்ரோக்ராமிங்ல சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு சைடு எஃபெக்ட் நடக்க போதா, ஒரு வெப்பேஜ் இருக்கு, இது வந்து பாரா இப்ப நார்மலா இருக்கு. இந்த வெப்பேஜ்ல போய் என்ன பண்ண போறேன், ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட். என்ன சைடு எஃபெக்ட், இது வந்து பாரா செலக்ட் பண்றேன். இல்லைன்னா ஒரு ஓகேங்களா, ஸோ எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ வந்து பாரா இந்த இடத்துல போய் லெஃப்ட் கிளிக் கொடுத்தா அப்படின்னா ஒரு சைடு எஃபெக்ட். அந்த நல்லா என்னோட மவுஸை என்ன பண்றேன்னா இந்த பூக்கு இருக்கா அந்த பிராக்கெட் முடிகிற இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சைடு எஃபெக்ட் கொடுக்குறேன். நல்லா லெஃப்ட் கிளிக் பண்றேன். அது கொடுத்தோன்னே நான் பண்ணது லெஃப்ட் கிளிக் தான், ஆனா எனக்கு வர்றதுக்கு பாரா ஒரு ஹைபன் வருதா, அது எதுக்காக வருது, இப்படிதான் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம ஒரு பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சைடு எஃபெக்ட். அந்த பட்டனை பிரஸ் பண்ண சைடு எஃபெக்ட் என்ன பண்ண போகுது, நம்மளோட அந்த யூஐல வந்து பாத்தா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல தெளிவா பார்க்கலாம். அண்ட் ரியாக்ட் ஹூக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ கைண்ட்லி டேக் ஸ்னாப். ஓகே, யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் கான்டெக்ஸ்ட், யூஸ் ரெடியூசர், யூஸ் ரெஃபர், யூஸ் மெமோ, யூஸ் கால் பேக், யூஸ் லேஅவுட் எஃபெக்ட், யூஸ் இம்பரேட்டிவ் ஹேண்டில், யூஸ் டீபக் வரைக்கும்
இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நீங்க இப்போ லேர்ன் பண்ணுமானா வேணாம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்தா ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனை பொறுத்து தான் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுவோம். பட் நீங்க மினிமம் ஒரு ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா இதை பத்தின ஐடியா கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகே, சொல்லுவாங்க இது ரெண்டும் தனித்தனி இல்லை, இது ரெண்டுமே ஒண்ணுதான். இது மாதிரி நிறைய இருக்கு. இதை தாண்டி இப்போ வந்து பார்த்தா ரியாக்ட் நேட்டிவ் அது மாதிரி பார்த்தா இன்னமும் அட்வான்ஸ் வந்து பார்த்தா நிறைய இருக்கு. இதை தாண்டியும் நிறைய இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு ஸ்லைட்ல காமிச்சிருக்கிறேன். இதை தாண்டியும் நிறைய ஹூக் இருக்கு. இது எல்லாமே ஃபங்க்ஷன். ஓகே, யூஸ் ஸ்டேட் ஒரு ஃபங்க்ஷன், யூஸ் எஃபெக்ட் ஒரு ஃபங்க்ஷன், யூஸ் கான்டெக்ஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன். அதுல நீங்க மினிமம் நாலேஜ் கண்டிப்பா எதுல வேணும் அப்படின்னா மினிமம் நாலேஜ் எதுல வேணும் அப்படின்னா யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் கான்டெக்ஸ்ட், யூஸ் ரெடியூசர், யூஸ் ரெஃபரன்ஸ், யூஸ் மெமோ, யூஸ் கால்பேக். ஸோ எல்லாமே ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். யூஸ் ஸ்டேட்னா நம்மளோட வெப்பேஜ்ல ஒரு ஸ்டேட்டை மாற்றப்போம். நம்ம சொன்னோம்ல, நான் வந்து பயோ வந்து பார்த்தீங்கன்னா பர்லின் வந்து சேனல் மாத்துறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட் மாறுதான். அதே மாதிரிதான் நான் கவுண்ட் வந்து 0ல இருந்து 1 மாத்துறேன். எப்போ மாத்துறேன்? ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா கவுண்ட் 0ல இருந்து 1 மாறுது. இன்னொரு பட்டனை பிரஸ் பண்ணா கவுண்ட் வந்து 1ல இருந்து 2 மாறுதுக்கு. ஸோ இது மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டையும் சேஞ்ச் பண்ணேன்னா அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் போது ஸோ அதுல நடக்கிற சைடு எஃபெக்டை யாரு மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் கான்டெக்ட்னா, ஸோ கான்டெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஒருவேளை நம்ம ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு ஒரு வேல்யூ அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி மூலியமா தான் அனுப்ப முடியும். நல்லா வரீங்க, ஒரு வேல்யூவை ஒரு காம்பனண்ட் பேரண்ட் காம்பனண்ட்ல இருந்து ஒரு சைல்டு காம்பனண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி மூலியமா தான் அனுப்ப முடியும். அதர்வைஸ் கிளியரா? ஸோ இது கிளியர் ஆகி அப்படின்னா சேட் வந்து ப்ராப்பர்ட்டி டைப் பண்ணுறேன். எப்பப்ப சேட் போட சொல்லணும் அது எல்லாமே முக்கியமான கான்செப்ட். ஒரு வேல்யூவை ஒரு காம்பனண்ட் இன்னொரு காம்பனண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸோ வித்தின் தி காம்பனண்ட்னா ஸ்டேட் ப்ராப்ளம் இல்லை. பட் இன்னொரு காம்பனண்ட் இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நான் கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுவேன். பட் வாட் இஃப் ஒரு 5 காம்பனண்ட் இருக்குன்னு வைங்களேன். எஸ், கிளியர்? ஓகே, ஸோ ப்ராப்ஸ் வந்து கிளியரா? ஸோ ஒரு 5 காம்பனண்ட் இருக்குன்னு வைங்களேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்ல இருந்து லாஸ்ட் காம்பனண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா 1ல இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4, 4ல இருந்து 5. புரியுதா எனக்கு? அப்ப ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் தாண்டி 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 தான் நான் வந்து 5வது காம்பனண்ட்டுக்கு அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை ஒரு 100 காம்பனண்ட் இருக்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்ல கிடைக்கிற வேல்யூவை 100th காம்பனண்ட்டுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? 1ல இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4. ஸோ அது மாதிரி இருக்கணும். ஃபர்தர்ல கோ போயிட்டே இருக்குமா? அப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து டைரக்டா 100க்கே அனுப்பணும் அப்படின்னா 100ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஒரு ஓவர்வியூ ஐடியா தெரிஞ்சுக்க, மற்றபடி குழப்பிக்க வேணாம். ஸோ யூஸ் ரெடியூசரும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ஸ்டேட் கிளாஸுக்கு வந்து பண்ணா இன்னமும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு யூஸ் ரெடியூசர் வந்து பண்ண யூஸ் ஆகும். ரெஃபரன்ஸ்னா ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பண்ணலாம். இது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் வந்து பண்ணா நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணும்போது தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணி. ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அண்ட் யூஸ் கால் பேக் என்ன மெமரினா வந்து பண்ணா நம்ம மறுபடியும் அதே கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணோம், ஒரு மெமரியா ஸ்டோர் பண்ணலாம். இது ஓவரா வந்து பண்ணா மைண்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம். இப்ப இதுல வந்து பாரா இது வந்து பாரா மினிமம். ஓகே, நல்லா வரீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நாலேஜ் யூ ஹேவ் டு கெயின். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 யூஸ் ரியாக்ட் புக் வந்து பாரா மினிமம் நாலேஜ். பட் மஸ்ட் நாலேஜ்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா நல்லா வரீங்க. ஸோ மஸ்ட் நாலேஜ் அப்படின்னா யூஸ் ஸ்டேட்டும் நல்லா வரீங்க, யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் எஃபெக்டும் இல்லாம ஒரு வெப்சைட்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஆல்வேஸ் கிளியரா? ஸோ நான் அந்த சொன்னது 7 வந்து பண்ணா மினிமம் அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பட் கண்டிப்பா அது தெரிஞ்ச ஆகணும் அப்படின்னா யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் எஃபெக்ட். ஆல்வேஸ் கிளியர்? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து இஎஸ்என் டைப் பண்ணுங்க. கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து இஎஸ்என் டைப் பண்ணுங்க. வெடி பாருங்க. ஓகே, இது ரெண்டும் நம்ம வந்து பண்ணா எப்படி சிம்பிளிஃபைடா லேர்ன் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் டிக் ஆன் டு தி கிளாஸ். லாஸ்ட் வரையும் பண்ண தெளிவாக கவனிங்க, நோட்ஸ் எடுங்க. ஸோ எதையுமே நீங்க ஒலி பண்ணிக்க வேணாம். ஸோ எரர் வந்துச்சு அப்படின்னா பேஸ் பண்ண கத்துக்கணும். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ், இஎஸ் வந்து பண்ண கிளியர். ஓகே, ஸோ அனௌன்ஸ்மெண்டோட கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ அட்னஸ் லிங்க் கிடையாது. மோர் தென் 70% லைவ்ல இருந்தா தெளிவாக சொல்றேன். நம்ம இதுக்கப்புறம் பண்ணா மாங்கோடிபி பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஒரு வெப்சைட் வந்து பண்ணா கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து பண்ணா மாங்கோடிபில பார்ப்போம். பட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பண்ணா என்ன பண்றது தெளிவா பாருங்க. ஸோ ஹோல்ட் ஆன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். தெளிவாக கவனிங்க. Ctrl+Shift ஒரு நியூ ஃபோல்டர், அதுல போய் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஓகே. ஸோ நான் ரியாக்ட் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ரியாக்ட் தான் வைக்கணுமா? கிடையவே கிடையாது. ஸோ ரியாக்ட் தான் வைக்கணுமானா
கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து பண்ணா ஒரு நியூ ஃபோல்டர் ஓகே. ஸோ கிளியரா எனக்கு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஃபோல்டருக்குள்ள போறேன். போயிட்டு நான் என்ன பண்றேன் கவனிங்க. ஸோ ஃபோல்டருக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன், அதுல நான் வந்து பாத்தா சிஎம்டி டைப் பண்றேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் எதனால வந்து பாத்தா நான் அந்த அட்ரஸ்க்குள்ள போயிட்டு சிஎம்டி டைப் பண்றேன் அப்படின்னா அந்த அட்ரஸ்ல வந்து பாத்தா எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அன்லெஸ் நான் வந்து பாத்தா இதுல போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்ல ஓப்பன் ஆகாது. ஸோ அட்மின்ல தான் ஓப்பன் ஆகும். நான் அதனாலதான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளேயே போயிட்டு ஸோ இங்க இருக்கா, ஸோ இதுக்குள்ளேயே போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ற ஒரே ரீசனால தான் எனக்கு சிம்பிளா இதுல வந்துருது. நீங்க இதுலயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி டெர்மினல் யூஸ் பண்ணது எல்லாமே நம்ம நோடு பார்க்கும்போது தெளிவா சொல்றேன். இதுல போயிட்டு என்ன பண்ணோம், எஸ் ஆப்வியஸ்லி நான் சொல்ல தேவை உங்களுக்கே தெரியும், npx ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப். ஸோ நான் வந்து பண்ணா கிளைண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த கிளைண்ட் நான் எது வேணா கொடுத்துக்கலாம், பட் ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும், சிங்கிள் வேர்ட்ல இருக்கணும். என்டர் கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாக்ட் ஆப் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அந்த ஃபோல்டர் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது தெரியுது உங்களுக்கு. ஸோ அந்த ரியாக்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள கிளைண்ட்ங்கிற நம்மளோட அந்த ரியாக்ட் ஆப் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்வேஸ் இது கிளியரா? ஸோ இது கிளியர் அப்படின்னா சேனல் வந்து ஒன்னு டைப் பண்ணிமா. ஸோ ஸ்டெப் 1 கிளியர் அப்படின்னா சேனல் வந்து ஒன்னு டைப் பண்ணிமா. ஸோ இது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல இன்னமும் தெளிவா சொன்னேன், நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா ஐ ஹாவ் டு பி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கிளியர். ஓகே always clear? So step 1 clear? Yes, step 1 clear. Okay. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது பில்ட் ஆகட்டும். ஸோ பில்ட் ஆகும்போது நம்ம பார்க்கலாமா? ஸோ பில்ட் ஆயிடுச்சாங்க. எஸ். ஸோ எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ஹேக்கிங் வருதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பில்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ஹேக்கிங் வந்துருச்சா, அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. ஸோ ஹாப்பி ஹேக்கிங் வந்துருச்சா, இதுக்கப்புறம் என்ன பண்ற அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்களே, சிடி கிளைண்ட் போனுங்க. ஸோ அப்ப சிடி கொடுத்து நம்மளோட கரண்ட் டைரக்டரியை மாத்துறோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா சிடினா கரண்ட் டைரக்டரி, அதுல போயிட்டு நம்ம கரண்ட் டைரக்டரி எங்க இருக்கு, இப்ப கிளைண்ட்ங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள தானே, அந்த ஆப்புக்குள்ள தானே நம்ம எல்லாமே பில்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ள போனோம். ஓகே. ஸோ ரியாக்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கிளைண்ட்டுக்குள்ள வந்துட்டோம். அந்த கிளைண்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க npm ஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரியாக்ட் ஆப் வந்து பாருங்க ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஆல்வேஸ் கிளியர்? ஸோ எனக்கு வந்து பாருங்க இங்க லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லோட் ஆயிட்டு இருக்கா. ஸோ ரியாக்ட் ஆப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு தெளிவா புரியுது நம்மளுக்கு. ஸோ இப்படி இல்லை அப்படின்னா வேற சொல்யூஷன் என்ன, எஸ் கிளைண்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க எது பண்ணா அகைன் ஒரு சிஎம்டி ஓபன் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்குள்ள போயிட்டு npm ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ அங்க npm ஸ்டார்ட் கொடுத்துட்டு ரெண்டு விதமா கொடுக்கலாம். அதுலயே போயிட்டு சிடி கொடுத்து போகலாம். அப்படி இல்லைன்னா இது டேரக்டா ஓபன் பண்ண அப்படின்னா கிளைண்ட்டுக்குள்ளே வந்துடும். அதுல போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா எஸ் சிஓடி டாட் கொடுத்தா அப்படின்னா ஸோ நான் வந்து பண்ணா கமா கொடுத்துறேன்னா சாரி ஃபார் தட், என்ன பண்றேன் அப்படின்னா சிஓடி டாட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தா அப்படின்னா ஸோ எனக்கான அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விசுவல் ஸ்டுடியோ கொண்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே ஆல்வேஸ் கிளியர்? ஸோ கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து எஸ் சொல்ல முடியுமா? ஸோ கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து எஸ் சொல்ல முடியுமா? அவ்வளோதான் சிம்பிள். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ கைண்ட்லிவே நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ எடிட் src app.js and save to reload. நான் வந்து ஆட்டோ சேவ்ல இருக்கு. நான் சோர்ஸ்ல போறேன், app.js போறேன். இந்த app.js குள்ள அந்த எம்டி டிவிஷனுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். எஸ் கிளியர்? ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து நான் போறேன். ஸோ என்னோட அந்த டிவிஷனுக்குள்ள எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு. ஸோ எப்போதும் போலதான் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வணக்கம் சொல்லிடலாமா? ஸோ வணக்கம் சொல்றேன். சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வணக்கம் வந்துடும். அது ஏன் சென்டர்ல வருது அப்படின்னா எஸ் app.css இருக்கா. ஸோ app.css குள்ள போயிட்டு எல்லாமே வந்து டெக்ஸ்டைல் சென்டர் இருக்கா, அதே அதனாலதான் நமக்கு சென்டர்ல வருதா. இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் கொடுத்து டெலிட் பண்றோம் அப்படின்னா நமக்கு இப்ப சென்டர்ல வராது, எங்க வரும் அப்படின்னா லெஃப்ட் சைடுல வரும். ஐ மீன் டிஃபால்ட்டா ஸ்டாட்டிக் பொசிஷன். ஓகே ஆல்வேஸ் கிளியர்? எஸ் சூப்பர் கிளியர். ஓகே ஸோ வணக்கம் வந்துருச்சு. இப்போதைக்கு வந்து வணக்கம் வேணாம், நமக்கு என்ன தேவை, ஒரு லாகின் ஃபார்ம் தேவையா. ஸோ அந்த லாகின் ஃபார்மை நான் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ லாகின் ஃபார்மை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் தெளிவாக கவனிங்க. சோர்ஸுக்குள்ள போனோம். சோர்ஸுக்குள்ள போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் கொடுக்குறேன். நம்ம வந்து இப்போ நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம்ல. ஸோ நம்ம வந்து இப்போ நான் அந்த செகண்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல் வந்து வெளியே இருக்கிறனால நமக்கு வந்து ஸ்டைல் வந்து எடுத்துக்கலையா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம கொடுக்க போறோம். என்னன்னா ஏதோ ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ நான் வந்து காம்பனன்ட்ஸ் கொடுக்குறேன். இப்ப அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இந்த ஆரோ மார்க் டவுன்ல இருக்கணும். ஐ வில் ஜூம் யூ. ஸோ இப்போ ஆரோ மார்க்
டவுன்ல இருந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ சோர்ஸ் வந்து பண்ணா லெஃப்ட் டு ரைட் இருந்துச்சு அப்படின்னா சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள நம்ம இல்ல. அதுல போயிட்டு நியூ ஃபைல் வந்து பண்ணா ஓபன் பண்ணோம்னா ஓபன் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ எப்ப அந்த ஆரமாக டவுன் பண்றனோ அதுக்குள்ளதான் நம்ம எல்லா காம்பனண்ட் இருக்கணுமா, அந்த சோர்ஸுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா காம்பனண்ட்ங்கிற ஃபோல்டர். இப்ப காம்பனண்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா காம்பனண்ட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் form.jsx. ஓகே. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு புரியும் இந்த JSX ஏன் கொடுக்குறோன்னு. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ செஷன் காமிக்கிறக்காக வந்து பண்ணா நம்ம JSX ஃபைல வந்து பண்ண கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இது முடிஞ்சா அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா எஸ் நமக்கு இதுக்கப்புறம் கிளாஸ் காம்பனன்ட் தேவையில்லை. ஸோ RFC கொடுக்குறோம். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரியாக்ட்ல இருந்து அந்த ரியாக்ட் மாடல் பண்ண இம்போர்ட் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து பண்ணா ஸோ இதே நமக்கு ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எப்போதுமே சொல்றேன், ப்ரோக்ராம் புரியலையா இந்த பிராக்கெட் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது மட்டும் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரியும். ஸோ ஃபங்க்ஷன் கொடுக்குறோம், ஃபங்க்ஷன் ஃபார்ம் கொடுக்குறோம். அந்த ஃபார்முக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைண்ட்லி லிசன். அந்த பிராக்கெட்டை ஃபாலோ பண்ணா ஈஸியா முடிஞ்சிருக்கேன். நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் எதை டெலிட் பண்ணலாம், இதை டெலிட் பண்றேன். ஸோ இதை டெலிட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து போறோம் இதை டெலிட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் இதை டெலிட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் இதை டெலிட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் கொடுக்க போறோம். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்ப என்ன பண்ணோம் எஸ் ஓகே நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ண கிரியேட் பண்ணுமா. ஸோ ஃபார்ம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அது டிஃபால்ட்டா வந்து பாரு ஃபைல் நேம்ல இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்கணும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வேல்யூ வந்து பண்ண ரிட்டர்ன் ஆகணுமா. அந்த ரிட்டர்ன் ஆகிற வேல்யூக்குள்ளதான் என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் நான் வந்து பாத்தா ஒரு டிவிஷன் கொடுக்குறேன். அந்த டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு எம்டி டிவிஷனா இருக்கு. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. இந்த எம்டி டிவிஷனுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்து இப்ப ரிட்டர்ன் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாஜிஸ்குள்ள என்ன இருக்கு இந்த எம்டி டிவிஷன் இருக்கா, அந்த எம்டி டிவிஷனுக்குள்ள எதுவுமே இல்லை. நமக்கு வந்து பண்ணா எதுவுமே வந்து பண்ணா ரிட்டர்ன் ஆகாது. அப்ப அந்த எம்டி டிவிஷனுக்குள்ள என்ன இருக்க போகுது கண்ட்ரோல் கொடுத்தோம் அப்படின்னா வணக்கம் இருக்க போதா. ஸோ வணக்கம் கொடுத்தோம் அப்படின்னா வணக்கம் வந்து பாரு நமக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. ஓகே. அவர்களுக்கு இது கிளியரா இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து எம்டி டிவிஷன் டைப் பண்ணுமா, அந்த எம்டி டிவிஷனுக்குள்ள என்ன இருக்கோ அதாவது பாரு அந்த ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகி ரிட்டர்ன் பண்ண போது அந்த ரிட்டர்ன் பண்ணதை கெட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் எஸ் நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து பாரு ஷோ பண்ண போறோமா. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. அவ்வளவு கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா கிளியர் சொல்ல முடியுமா. எஸ் சூப்பர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கையிலே ஓகே. ஸோ இது இருக்கட்டும். இந்த எம்டி டிவிஷன் அப்படி இருக்கு. ஓகே. எஸ் கிளியர். ஓகே. ஸோ எம்டி டிவிஷன் கிளியரா சூப்பர். தெளிவாக கவனிங்க. நான் சொல்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ளோ புரிஞ்சு அப்படின்னா இது ஒண்ணுமே இல்லை. ஓகே. நான் சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஃப்ளோவும் புரிஞ்சு அப்படின்னா இது ஒண்ணுமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட HTML கண்டென்ட். ஓகே. இந்த டிவிஷன் ஏன் கொடுத்துருக்கோம் நம்மளோட HTML கண்டென்ட். ஆனா இது ஃபுல்லா இந்த மொத்த ஃபைலுமே ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ மொத்த ஃபைலுமே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலு. நம்ம வந்து பண்ணா எந்த இடத்துல வேணாலும் வந்து பண்ணா ஜாவா ஸ்கிரிப்ட் ரைட் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் a ஈக்குவல் டு 5 கொடுக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ லெட் a ஈக்குவல் டு 5 கொடுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பண்ணா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சோட கொடுத்தாலும் சரி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இந்த HTML டிவிஷன் இருக்கு. ஏன்னா மற்றபடி இது மொத்தமா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலு. நம்ம ஸ்கிரிப்ட் டேக்குள்ள கொடுக்காம நாம நார்மலா போயிட்டு ஜேஎஸ்ல என்ன பண்ணுவோம் கொடுப்போமா அதே மாதிரி தான் இதுல கொடுக்குறோம். இது கிளியரா. இது கிளியரா அப்படின்னா சேனல் வந்து ஜேஎஸ் டைப் பண்ணுங்க. என்ன பண்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அதை என்ன பண்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி போய் கொடுக்க போறோம். என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா எஸ் we are going to start with use state. ஓகே. ஸோ நம்ம இந்த யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஒரு ஹூக் வந்து பரா கொடுக்க போறோம். அது என்னன்னு நான் தெளிவா சொல்றேன். ஸோ நீ அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் லிசன் பண்ண ஈஸியா. ஓகே. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கிளியர். ஸோ மொத்த ஃபைலும் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலு. அதுக்குள்ளதான் CSS இருக்கு. அதுக்குள்ளதான் வந்து பாத்தா நம்மளோட HTML இருக்கா. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதுல போயிட்டு நான் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஒரு அரேக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா உனக்கு கவுண்ட் கமா செட் கவுண்ட். ஓகே. ஸோ இது இப்படிதான் கொடுக்கணுமானா நோ நீட். ஓகே. ஸோ கவுண்ட் செட் கவுண்ட் இப்படிதான் கொடுக்கணும், நோ நீடு. இந்த கவுண்ட்ங்கிறது வேரியபிள். நல்லா உனக்கு ஸோ உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ கைண்ட்லி லிசன். ஸோ புரிஞ்சாதான் உங்களுக்கு யூஸ் ஸ்டேட் சிம்பிளா புரியும். நல்லா உனக்கு இந்த கவுண்ட் இருக்கா, இந்த கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள்.
என்ன வேணாலும் நீங்க வந்து பண்ண கொடுத்துருவாங்க. நீங்க வந்து பண்ணா என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். எல்லாம் கவுண்ட் வேல்யூ என்ன வேணா கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ கவுண்ட்னு கொடுத்துட்டா நான் வந்து இந்த இடத்துல செட் கவுண்ட் தான் கொடுக்கணுமா? கிடையாது. ஓகே, ஸோ கைண்ட் லிசன். கவுண்ட்னு கொடுத்துட்டா இந்த இடத்துல நான் செட் கவுண்ட் தான் கொடுக்கணுமா? கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ அப்டேட்டும் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்டேட்டும் கூட கொடுக்கலாம். ப்ராப்ளம் ஓகே. ஸோ ஏதோ ஒன்று, ஸோ இது கூட கொடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பண்ணா இப்படி கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ உயிரின் உயிரை மாதிரி வருதா? ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணா இப்படி கூட கொடுத்துக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ செட் கவுண்ட் தான் கொடுக்கணுமானா நோ நீட். நான் வந்து பாரு அது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வேரியபிள். கைண்ட்லி லிசன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வேரியபிள், செட் கவுண்ட்ங்கிறது மெத்தட். ஓகே, ஸோ அது பாரு இப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம இதுல காமிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கண்ட்ரோல் கொடுக்குறேன். இது வந்து பாரு வேரியபிள். ஸோ கைண்ட்லி டேக் நோட் ஆன் இட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் ப்ரொசீஜர். ஓகே, நான் சொன்னேன்ல வி ஆர் ஒன்லி ஸோ டெவலப்பர்னு சொன்னோம் அப்படின்னா இந்த விசுவல் ஸ்டுடியோ கூட யாரு டெவலப் பண்ணாங்களோ அவர் தான் டெவலப். ஓகே, ஆல்ரெடி டெவலப் பண்ணதை ஸோ இப்பல்ஸுங்கிறத என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். இப்பல்ஸ் கொடுத்தா பின்னாடி ஒரு பேக்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுல, அதை டெவலப் பண்ணதா ரியல் டெவலப்பர். நம்ம வந்து பண்ணா இப்போ யூசர் டெவலப்பர் மட்டும்தான். ஸோ இது வந்து பண்ண ஒரு ஃபங்க்ஷன். ஸோ கவுண்ட்ங்கிறது வேரியபிள், என்ன வேணா கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து பண்ணா இந்த கமாக்கு அப்புறம் என்ன கொடுக்குறோமோ அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோ சிம்பிள். அகஸ் இது கிளியரா? இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து செட்னு டைப் பண்ணுங்க. ஏன் செட்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, அந்த கவுண்ட் வந்து பண்ண செட் பண்ண போதா, அதனால இப்படி நேம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஆனா சி வந்து பாருங்க ஏன் கேபிட்டலா கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் கொடுக்க தேவையில்ல. சி ஸ்மால்லே கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் எதுக்குன்னா நம்ம சொன்னோம்ல அந்த கேமல் கேஸை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு வந்து பாருங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எஸ் கிளியர். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிய நம்புறேன். ஸோ எந்தெந்த இடத்துல குழப்பம் வருமோ அது தெளிவா நான் சொல்றேன். இப்போ யூஸ் ஸ்டேட் நான் சொல்றேன். ஸோ யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஒரு ஹூக்கை கால் பண்றேன். என்ன சொன்னேன், யூஸ் ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ யூஸ் ஸ்டேட்னா ஒரு ஃபங்க்ஷன், யூஸ் எஃபெக்ட்னா ஒரு ஃபங்க்ஷன், அது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா எஸ் we are going to give initial value. ஓகே, நல்லா கவனிங்க. இனிஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம். ஸோ யூஸ் ஸ்டேட் ஒன்றும் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நம்ம வந்து பார்த்தா 2 பேர் இருக்கிறோம் இல்லையா? ஸோ 2 ஷிஃப்ட் பார்க்குறோம். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தா மார்னிங் வந்து பார்த்தா 9 to 1 பார்க்குறேன். இன்னொருத்தர் வந்து பார்த்தா 2 to 5 பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஸோ நான் போகும்போது நான் வந்து பார்த்தா யார் எத்தனை பேர் வராங்க கவுண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து பார்த்தா என்னோட கவுண்ட் வந்து பார்த்தா 100 மெம்பர்ஸ். ஸோ நான் வந்து பார்த்தா ஷிஃப்ட் விட்டு போகிறேன். தெளிவாக கவனிங்க. 2 பேர் வந்து பார்த்தா ஷிஃப்ட் பார்க்குறோம். ஸோ என்ன ஷிஃப்ட் அப்படின்னா எத்தனை பேர் உள்ள வராங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணுறோம். நான் 9ல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா 1 o'clock வரை வந்து என்ன பண்றேன், ஸோ 100 பேர் வராங்க அப்படிங்கிற கவுண்ட் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் கவுண்ட் என்ன 0. அப்படிதான் இருக்கு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் கவுண்ட் வந்து பார்த்தா 0. நான் முடிக்கும் போது இன்னொருத்தவங்க வராங்கல்ல, செகண்ட் ஷிஃப்ட்ல வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தா இனிஷியல் கவுண்ட் வந்து பார்த்தா 100. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுதான் ஸ்டேட். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இப்போதைக்கு இருக்க ஸ்டேட். இந்த ஸ்டேட்டை நீ யூஸ் பண்ணிக்கோ. அல்வேஸ் கிளியரா? ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து இனிஷியல் வேல்யூ சொல்ல முடியுமா? பட் இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் என்ன ப்ராப்ளம் சொல்றேன், ஸோ இந்த இனிஷியல் வேல்யூவை நம்ம டபுள் கோட்டேஷன்ல கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கா மாறிடும். நம்ம வந்து பண்ண கவுண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து பண்ண ஸ்ட்ரிங்கா கொடுக்காம 0 கொடுக்குறேன். ஆல்வேஸ் கிளியர்? எஸ், இனிஷியல் வேல்யூ கிளியரா? ஸோ இப்போதைக்கு இதுதான் இனிஷியல் வேல்யூ. நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ. அப்ப இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கவுண்ட் வந்து 0. ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து பாருங்க இங்க 0 மாறிடும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா தெளிவாக கவனிங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எஸ் ஒரு h1 டேக் கொடுக்குறேன். h1 டேக்ல போயிட்டு கவுண்ட்னு கொடுக்குறேன். ஸோ h1 டேக்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கவுண்ட்னு கொடுக்குறேன். கைண்ட்லைசர் கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து அப்புறம் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பட்டன் டேக் கொடுக்குறேன். பட்டன் டேக்ல நான் வந்து பார்த்தா கிளிக்னு கொடுக்குறேன். பட்டன் டேக்ல கிளிக்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன் கிளிக் பண்ணா. ஓகே, ஸோ ஆன் கிளிக் பண்ணா எனக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நடக்கணும். நான் சொன்னேன்ல என்னைக்குமே கைலிசன் இந்த டிவிஷனுக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்டை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஒரு கர்லி பிரஸ் தான். ஸோ இந்த ஆன் கிளிக் பண்ணா ஒரு ஃபங்க்ஷனை உள்ள கொண்டு வர போறேன். ஃபங்க்ஷனுங்கிறது என்ன, ஜாவா ஸ்கிரிப்டா?
அப்ப அந்த ஃபங்க்ஷனையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுக்குள்ளதான் கொடுக்கணும். நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கைண்ட்லி சார் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ தெளிவாக கவனிங்க. ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா கொடுக்குறேன். ஆரோ ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னா செட் செட் கவுண்ட் இருக்கா, செட் கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கவுண்ட் வந்து பார்த்தா கவுண்ட் பிளஸ் ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட் பண்ணிருக்கேன். நல்லா கவனிங்க. ஸோ ஆன் கிளிக் பண்ணா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டோம். நம்ம நார்மலா ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுவோம்? ஸோ நல்லா கவனிக்கல, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கவனிங்க. ஸோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கைண்ட்லி லிசன், நான் சொல்ல போற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நார்மலா வந்து பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன் அப்டேட். ஸோ அப்டேட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவேன். க்ளோஸ் பண்ணது பண்ணா ஒரு வேல்யூ கொடுப்பேன். அதை என்ன பண்ணுவேன் நான் ரிட்டர்ன் கொடுப்பேன். ஸோ ரிட்டர்ன்ல போயிட்டு ஸோ ப்ளா 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 ஸோ எது வந்து பண்ண இருக்க போதா அதுக்கு என்ன பண்ணுறேன் நான் வந்து பண்ணா க்ளோஸ் பண்ணிடுறேன்னா இதுதான் ஃபங்க்ஷன் கொடுப்போமா. கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் பண்ணா ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணா அதை கொடுத்துருவாங்க. ஸோ ஆன் கிளிக் பண்ணா அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருவான். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது மாதிரி நேம் வந்து பண்ணா டிக்ளேர் பண்ணாம டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஸோ இது நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷன் நம்ம பிராக்கெட்லயும் கொடுக்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா பிராக்கெட்லயும் கொடுக்கலாம். அப்படி ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா கர்லி பிரேஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா we need to return. ஓகே, எல்லாம் நீங்க கர்லி பிரேஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் யூஸ் பண்ணோம். ஸோ ஆரோ ஃபங்க்ஷனையும் ரெண்டு விதமா பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா நம்ம வந்து ஆரோ ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து பண்ணா இப்படி சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ இந்த பிராக்கெட் இல்லாம நான் வந்து பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ண அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ரிட்டர்னுங்கிறது கொடுக்கணும். அவைஸ் கிளியரா? ஸோ இது என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ES7 கான்செப்ட். ஓகே, ஐ மீன் ES6 கான்செப்ட். ஸோ அட்வான்ஸ்டு கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனை நம்ம இப்படியும் ரைட் பண்ணலாம். இது வந்து பண்ணா நார்மல் ஃபங்க்ஷன். நம்ம வந்து பண்ணா ஃபங்க்ஷனை இப்படியும் ரைட் பண்ணலாம். இது வந்து பண்ணா ஒரு ஆர்டினரி, இது வந்து பண்ணா ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே, ஆல்வேஸ் ஆரோ ஃபங்க்ஷன் கிளியரா? ஸோ இது உங்களுக்கு இப்படி பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இதான் வந்து பார்த்தா நம்மளோட அந்த ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எங்க ஆரம்பிக்குது? ஸோ நம்ம வந்து பார்த்தா இந்த இடத்துல முடியுதா? ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா இது நடக்குது. செட் கவுண்ட் வந்து ஒன்னா மாறுது. இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா? எஸ் கைண்ட்லி ஏன் வரல? ஸோ என்ன சொல்யூஷன்? எஸ் நம்ம வந்து டேக் பண்ண இல்லையா? ஸோ டோன்ட் வரி, இந்த ஆரோ ஃபங்க்ஷனை இதுக்கப்புறம் நோடு ஜேஸ்ல நம்ம பார்த்து 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 உங்களுக்கே போதும் நான் சாமிக்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, அதனால ஒரி பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு கான்செப்ட் பார்த்தாலும் இப்பயே லேர்ன் பண்ணிக்கணுமானா நோ நீட். ஓகே, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அன்டில் அன்லெஸ் டிரைவர் சீட்ல உட்காரல அப்படின்னா நம்ம டிரைவர் ஆக முடியாது. ஸோ என்ன பண்ண போறோம்? எஸ் we are going to call. ஓகே, எஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபார்ம்ங்கிறது வந்து பண்ணா இந்த இடத்துல கால் பண்ணும். ஓகே, ஸோ கேபிட்டல் எப்போ வரேன் ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ண அப்படின்னா எனக்கு எஸ் ஸோ form.js line is React hook use state cannot be called at the top level. React hook must be called in a React function. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா React hook வந்து பண்ணா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எஸ் சொல்யூஷன் என்ன அப்படின்னா Ctrl+X கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ரிட்டர்ன் இருக்குல்ல, ஓகே, இந்த ரிட்டர்னுக்குள்ளதான் நம்ம வந்து பார்த்தோம்னா கொடுக்கக்கூடாது. இந்த ரிட்டர்னுக்குள்ளதான் நம்ம கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த எரர் என்ன அப்படின்னா நான் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணேன். என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரியாக்ட் ஹூக் வந்து பார்த்தோம்னா அவுட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா நம்ம கொடுக்கக்கூடாது. அவேஸ் கிளியரா? ஸோ நம்ம லேர்னிங் என்ன? ஸோ இந்த ஃபங்க்ஷனை தாண்டி நம்ம வந்து பண்ண வெளியே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனலுக்குள்ள இருக்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோமா? ஸோ நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு அவுட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன யூஸ்? ஸோ நம்ம லெட்டுங்கிறது ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டிக்ளேர் பண்றோம். பட் இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் யூஸ் பண்றோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இருக்கணும். இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா எஸ் நமக்கு கவுண்ட் வந்து பண்ணா இருக்கு. கிளிக் பண்ணா நம்ம கவுண்ட் வந்து பண்ணா மாறணும். ஆனா எங்க மட்டும் நம்ம சொல்லவே இல்லை. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் இருக்கா? நல்லா கவனிங்க. இந்த டிவிஷன் வந்து பண்ணா கவுண்ட் இருக்கா? கவுண்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணோம் நம்ம வேல்யூ வந்து பாரா தெளிவாக ஒரி பண்ணிக்க வேணாம். வேல்யூ வந்து பாரா எதுல மாத்திரம் செட் கவுண்ட் தானே. ஓகே, செட் கவுண்ட் என்ன பண்ணோம் ஆல்ரெடி இனிஷியலா 0 இருக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க. இனிஷியலா 0 இருக்கு அப்படின்னா ஸோ நமக்கு இதெல்லாமே வந்து பாரா ஒரே நான் கொடுத்துறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஃப்ரெண்டா. ஸோ கைண்ட்லி ஹோல்டா தெளிவாக கவனிங்க. ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன்.
ஸோ இந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரெண்டா ஆரோ ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த ஆரோ ஃபங்க்ஷன் என்ன நடக்க போகுது அப்படின்னா வித் இன் தி ஃபங்க்ஷன் செட் கவுண்ட்ங்கிற இந்த மெத்தட் வந்து பாருங்க. அந்த மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் வந்து கவுண்ட் பிளஸ் ஒன்னா மாத்திரும். மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ இருக்கா. ஸோ இந்த வேல்யூல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏன்னா அது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் தானே. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை HTML குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா கவுண்ட்ங்கிற அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிளை HTML கொண்டு வரணும்னா அப்படிதான் கொடுக்குறோம். இப்போ போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கவுண்ட் வந்து பண்ணா 5 ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா 6 7 8 9 ஓகே நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கைண்ட்லி லிசன் இனிஷியல் கவுண்ட் வந்து பார்த்தா நான் வந்து நம்மளோட சொல்ற மாதிரி 100ன்னு கொடுத்தா ஓகே. ஸோ இனிஷியலா வந்து பார்த்தா கவுண்ட் வந்து 100ன்னு கொடுத்தா அப்படின்னா நான் போகும்போதே எனக்கு வந்து பார்த்தா கவுண்ட் 100 தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போறேன்னா பட்டனை கிளிக் பண்ண போறேன். பட்டனை கிளிக் பண்ணா பட்டனை ஆன் கிளிக் பண்றதும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதும் சேம். இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சா என்ன நடக்கும் செட் கவுண்ட் வந்து பார்த்தா கவுண்ட்டை வந்து ஆல்ரெடி இருக்க கவுண்ட்ல இனிஷியல் ஸ்டேட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இனிஷியல் ஸ்டேட்டை நான் வந்து பார்த்தா ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங்கா கொடுத்தா அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் பாருங்களே கிளிக் பண்ணா 1001 1000 ஓகே புரியுதா இருக்கு. ஏன்னா அந்த 100 ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சா புரியுதா இருக்கு. எதனால வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்கலன்னு ஸோ நம்ம கொடுக்க ஒண்ணுங்கிறது ஆட் ஆகும். பட் இது வந்து பாரு இப்போ வந்து பாரு நம்பர் கிடையாது அப்புறம் ஸ்ட்ரிங்கா. ஸோ 5th டைம் கொடுத்தா அப்படின்னா 5th ஸ்டார்ட் ஆகும் 6th. பட் இதே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்காம ஜஸ்ட் நம்பரா கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு 10ன்னு இருக்கும். 10 கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு 11 வரும் 12 வரும் 13 வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் எஸ் ஆர்கனைஸ் கிளியர். ஸோ இதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டேட்னு சொல்றோம். ஸோ ஸ்டேட் வந்து பார்த்தா நார்மலா 13ல இருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ண அப்படின்னா 14 வரப்போகுது. ஸோ இந்த காம்பவுண்டுக்குள்ள ஸ்டேட்டை ஜஸ்ட் போறேன். ஸோ காம்பவுண்டுக்குள்ள போறேன். போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து சைல்டு கொடுக்குறேன் சைல்டு டாட் JXX ஓகே ஓகே இது ஓகேவா. ஸோ ஓகே அப்படின்னா வந்து ப்ரொசீட் டைப் பண்ணுமா. ஸோ ஒன்றும் இல்லை டோன்ட் வரி நம்ம மறுபடியும் தெளிவா பார்ப்போம். ஸோ அதெல்லாம் ஒரி பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு ஒரு RFC கொடுக்குறேன். RFC கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து எஸ் நான் வந்து பாருன்னா வேல்யூங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பாரு அதில் கொடுக்குறேன். ஸோ வேல்யூங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பாரு கொடுக்குறேன். இதுல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூ கெட் ஓகே. ஸோ நல்ல வழியா H1 டேக்ல போயிட்டு ஸோ வேல்யூ கெட் ஃப்ரம் ஃபார்ம் இஸ் அதுல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து அந்த வேல்யூ இருக்கா. ஸோ அந்த வேல்யூ வந்து பண்ண கொடுக்குறேன். நல்லா பண்ணீங்க. ஸோ இது வந்து பண்ணா சைல்டுக்கு அப்புறம் ஓகே சூப்பர் ப்ரோசீட். டவுட் இருந்துச்சுன்னா கைண்ட்லி ஹோல்ட் ஆன். நீங்க வந்து பண்ணா ஸோ நம்மளோட அந்த கம்யூனிட்டி குரூப்ல கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் சொல்ல உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் ஆகும். ஸோ டோன்ட் வரி தெளிவா லிசன் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சைல்டுங்கிற ஒரு காம்பனண்ட் கொடுத்துட்டு வேல்யூ ஓகே. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருவீங்களே எஸ் வேல்யூ கெட் ஃப்ரம் ஃபார்ம். இந்த ஃபார்முங்கிறது வந்து இந்த ஃபார்முல தான் நம்ம கவுண்டை மாத்துறோமா. பட் ஃபார்முல மாத்திர கவுண்டை நான் இங்க கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணணும். ஸோ வித்தின் தி காம்பனண்ட்டுக்குள்ளே பண்ணா ஸ்டேட் ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ப்ராப்ஸ் மூலியமா அனுப்பணுமா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல போயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் இதுக்குள்ள போயிட்டு ஒரு டேக் கொடுக்குறேன். என்ன டேக்னா சைல்டு ஓகே. ஸோ சைல்டு கொடுத்துட்டு சைல்டு வந்து பண்ணா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இதுல அந்த வேல்யூ இருக்கா. ஸோ நல்லா பண்ணியா வேல்யூங்கிறதால இதோட ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ ப்ராப்பர்ட்டி நேம் வந்து வேல்யூ கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு வேல்யூ ஈக்குவல் டு என்னன்னா இதுல கிடைக்கிற கவுண்ட் இருக்கா. ஸோ கவுண்ட் வந்து பாரா கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைல்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்ம் எதுல கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆப்ல கொடுத்துருக்கேன். அப்ப ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கும் ஐ மீன் ஃபார்ம் இருக்கும் புரியுதா உனக்கு. ஸோ தெளிவா லிசன் பண்ணுங்க. இந்த சைல்ட வந்து பாத்தீங்கன்னா எதுல கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபார்முக்குள்ள வந்து கால் பண்ணிருக்கேன். இந்த ஃபார்ம் வந்து ஆப் டைஜஸ்ட்ல கால் பண்ணிருக்கேன். அப்ப ஆப் டைஜஸ்ட்ல என்ன காமிக்கும் எஸ். இப்ப புரியுதா உனக்கு. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணா 10 இருக்கா. ஸோ இந்த 10ங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபார்முல தான் இருக்கு. இது வந்து மெயின் காம்பனன்ட். பட் இந்த சைல்டுல ஏதாச்சும் இருக்கா. சைல்டுல எதுவுமே இல்லையா. அப்ப நல்லா பண்ணிக்க நான் இதுல போயிட்டு என்ன பண்ண போறேன் இந்த ஃபார்முல கிளிக் பண்ண அப்படின்னா அதுலதான் 11 மாறுது. அதுலதான் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன பண்றோம் ஸோ இதுல ஸ்டேட்டை மாத்திட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல ப்ராப்பர்ட்டியா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோமா. இப்ப கிளியரா உனக்கு.
ஸோ இப்போ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் சொல்ல முடியுமா? ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டை மாத்திட்டு இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ மாத்திரமா, அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சு அப்படின்னா ஸோ இது வந்து ஸ்டேட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுலயும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ என்னன்னா ஸ்டேட்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஸ்டேட் சார் என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டேட்னு கொடுக்குறேன். இதை வந்து நான் என்ன பண்றேன்னா செட் ஸ்டேட் கொடுக்குறேன். ஓகே, சரி இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டேட்னு கொடுக்குறேன். இந்த கவுண்ட் இருக்க எல்லா இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ ஸ்டேட்னு மாத்தணும். ஸோ அதே மாதிரி இந்த கவுண்ட் இடத்துல நான் வந்து ஸ்டேட்னு மாத்தணும். ஸோ மாத்திட்டேன். ஸோ இந்த கவுண்டிங் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டேட்னு மாத்துறேன். எஸ், இப்போ நான் இனிஷியல் ஸ்டேட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 0 வைக்கிறேன். நான் போய் பார்த்தேன் அப்படின்னா ஓகே என்ன இருக்கு? ஸோ லைன் 9 கவுண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கவுண்ட் இருக்கா, இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட்னு மாத்தணும். மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எரர் இருக்காது. இப்ப நல்லா கவனிங்க, அந்த காம்பனன்ட்ல ஸ்டேட்டை மாத்தினா இங்க வந்து வேல்யூ மாறுதுல. நம்ம பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நான் போயிட்டு மெயின் பேஜ்ல வந்து பயோ அப்டேட் பண்ண அப்படின்னா மத்த சப் பேஜ்ல வந்து பயோ மாறுதா. ஸோ இதுல நான் ஸ்டேட்டை மாத்துறேன் அப்படின்னா 2. இது வந்து வேல்யூ ப்ராப்பர்ட்டி கெட் ஃப்ரம் ஃபார்ம். ஓகே, ஸோ நம்ம இதையும் கூட மாத்திடலாம். ஸோ வேல்யூ வந்து என்ன பண்ணலாம்? ஸோ ப்ராப்ஸ்ன்னு மாத்தலாம். ஸோ இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி மாத்தலாம். இந்த வேல்யூ நேம் வந்து we can give us props கொடுக்கலாம். இங்க props கொடுத்தா இங்க வந்து props கொடுக்கறோம். இங்க props கொடுத்தோம் அப்படின்னா இதுலயும் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா we need to give us props. ஓகே, இங்க இருக்கு. சோ வந்து props இருக்கா கொடுத்தா அப்படின்னா இப்ப இது ஸ்டேட் கிளிக் கொடுத்தா அப்படின்னா ஸ்டேட் மாறுது. இந்த ஸ்டேட் என்ன பண்றோம்? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற காம்பனன்ட் வந்து செகண்ட் இருக்கிற காம்பனன்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். அவ்வளவுதான் முடிஞ்சுக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்டை எஃபிஷியன்ட்டா மாத்துறது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல இதுக்கு முன்னாடி ஓன் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அந்த ஓன் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா எஸ் நம்ம கொண்டு வந்த ஒரே விஷயம் என்னன்னா இந்த இடத்துல இருக்க நம்மளோட நல்லா இந்த இடத்துல இருக்க நம்மளோட அந்த யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஒரு கூட்டு தொகை. ஸோ வித்தவுட் யூஸ் ஸ்டேட் அதனால வந்து பார்த்தா ஓன் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை மார்க் பண்ண முடியாது. ஆல்வேஸ் கிளியரா? இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஸ்டேட்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்ம வந்து ஒரு லாகின் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு லாகின் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணலாம். கைண்ட்லி வேணுங்க. அதுல வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன். ஸோ இந்த சைல்டு வேணாம் டெலிட் பண்ணிடுறேன். இந்த டிவிஷனுக்குள்ள வந்து எதுவுமே வேணாம், எம்டியா இருக்கட்டும். ஸோ டிவிஷனுக்குள்ள வந்து எதுவுமே வேணாம், எம்டியா இருக்கட்டும். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுங்க. எஸ், ஸ்டேட் வந்து கிளியர். ஸோ ஹோப்ஃபுல்லி ப்ராப்ஸ்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்க நம்புறேன். ஒரு இதுல மாறுது, மாறின வேலையா இன்னொரு காம்பனன்ட் நம்ம அனுப்புறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார்ம் டேக் யூஸ் பண்றேன். ஸோ ஓகே ஃபார் கொடுக்குறேன், சாரி ஃபார் தட். ஸோ ஃபார்ம் டேக் கொடுக்குறேன். ஸோ ஃபார்ம் டேக்ல போயிட்டு ஓகே ஸோ இந்த ஆக்ஷன் வந்து டோன்ட் வரி, இந்த ஆக்ஷன் வந்து நம்ம இதுக்கப்புறம் நோட் ஜேஸ்ல இது ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு அந்த ஆக்ஷன் வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. அந்த நோட் ஜேஸ் போகும்போது இன்னமும் தெளிவாக வந்து சொல்றேன். ஸோ ஃபார்ம் டேக்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் ஒரு இன்புட் டைப் கொடுக்குறேன். இன்புட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் இருக்கா? ஓகே, ஸோ டெக்ஸ்ட் இருக்கட்டும். அடுத்த இன்புட் கொடுக்குறோம். அதுல போய் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணும். ஸோ ரெண்டு வந்து கிடைச்சிருச்சா? நான் போறேன். ஸோ இன்புட் டைப் இருக்கு, சப்மிட் கொடுக்குறேன். இது வந்து என்னோட யூஐயா. இப்ப இந்த ஃபார்ம் டேக நான் வந்து வேலிடேட் பண்ணுவேன். இந்த ஃபார்ம் டேக் வந்து நான் வேலிடேட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஆன் சப்மிட் கொடுத்தே. ஸோ ஆன் சப்மிட் கொடுத்தா எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் ஆனது. ஆன் சப்மிட் கொடுத்தா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரைட் ஆகணும். ஏன் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை இதுல மென்ஷன் பண்ணும் அப்படின்னா எல்லாம் அந்த ஃபங்க்ஷனை இதுல மென்ஷன் பண்ணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? அந்த ஜாவா ஸ்கிரிப்டை உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா நமக்கு வந்து கர்லி பிரேஸ் தேவையா? இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும். நம்புறேன். கைண்ட்லி லிசன், டோன்ட் வரி. நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. நம்ம வந்து இப்ப யூஸ் எஃபெக்ட் வந்து கொண்டு வரப்போகே நம்ம ஃபார்ம் டேக் இப்போ வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். இது இருக்கட்டும். நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணல. தெளிவா லிசன் பண்ணுங்க. ஒரு ஃபார்ம் டேக கொண்டு வரது ஈஸி. ஒரு ஃபார்ம் வந்து கொண்டு வரது ஈஸி. அந்த ஃபார்மை வேலிடேட் பண்றதா கஷ்டமா? வேலிடேட் பண்ணும் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து நடக்க போதா? நிலவணிங்க. ஸோ யூஸ் ஸ்டேட்னா ஓகே யூஸ் ஸ்டேட்னா ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ண போறேன். ஸோ ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ண போறோம். அந்த பட்டன்
பட்டனை கிளிக் பண்ணா நமக்கு ஒரு சைடு எஃபெக்ட் நடக்கும். ஓகே, தெளிவா சொல்லுங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணா நமக்கு ஒரு நம்மளோட வெப் பேஜ்ல சைடு எஃபெக்ட் நடக்க போகுது. என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னா, 0ல இருந்தது நமக்கு வந்து பார்த்தா 1ஆ மாறுதா, அதே மாதிரி மறுபடியும் 1ஆ இருந்தது எனக்கு வந்து பார்த்தா 2ஆ மாறுதா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் பேஜ்ல இருக்க சைடு எஃபெக்ட். இந்த பட்டனை கிளிக் பண்ணா நமக்கு என்ன நடந்துச்சு, கவுண்ட் வந்து பார்த்தா 0ல இருந்து 1ஆ மாறிச்சு, 1ல இருந்து 2ஆ மாறிச்சா. ஸோ இந்த சைடு எஃபெக்ட் கிளியரா? சைடு எஃபெக்ட் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து எஸ் இ வந்து பட்டை சைடு எஃபெக்ட் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து எஸ் டைப் பண்ணுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் நம்ம வெப் பேஜ்ல நடக்குது. அந்த சைடு எஃபெக்டை எப்படி மேனேஜ் பண்ண போறோம்? ஸோ அந்த சைடு எஃபெக்டை எப்படி வந்து மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு தேவையான ஒரு கூக்கு தான் யூஸ் எஃபெக்ட். இப்போ புரியுதா உனக்கு? எதனால வந்து பாத்தா யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் எஃபெக்டும் இல்லாத ஒரு வெப் பேஜே இருக்காது அப்படின்னா இந்த ஒரே ரீசனுக்காக தான். ஸ்டேட்டை மாத்துறதுக்கு யூஸ் ஸ்டேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்டேட் மாறினா அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்ட். ஓகே, கிளியர்? எஸ், எஸ்சி வந்து பாருங்க கிளியர். ஓகே, கைலி லிசன் இப்ப தெளிவா சொல்றேன். இப்ப பாருங்களேன், இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு யூஸ் ஸ்டேட் வந்து பண்ண கொடுக்குறேன், கான்ஸ்டன்ட். ஓகே, இன்னொரு யூஸ் ஸ்டேட் வந்து பண்ண கொடுக்குறேன். ஸோ கிளாஸ ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சாதான் நான் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன டைப் பண்றேன், செகண்ட் லைன்ல என்ன டைப் பண்ண புரியும். ஸோ கைண்ட் ரெக்வஸ்ட், ஸோ கைண்ட் ரெக்வஸ்ட் இல்ல, ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ண மட்டும் தான் புரியும். நான் ரெக்வஸ்ட் ஏன் பண்றேன் அப்படின்னா, ஓகே என்னால நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஹாப்பி, அதுக்காக நான் கைண்ட்லி ரெக்வஸ்ட் பண்றேன். ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்றதுக்கு அவசியம் இல்லை, நான் சொல்லித்தரேன், நான் ரெடியா இருக்கேன். நீங்க கிளாஸ் வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா ஸ்கில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். ஸோ கைண்ட்லி லிசன். இப்போ நான் கான்ஸ்டன்ட் இருக்கா, ஸோ கான்ஸ்டன்ட்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து வேல்யூன்னு கொடுக்குறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது என்ன வேணா கொடுத்துக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு இது வந்து பார்க்க நல்லா இருக்கு. ஸோ வேல்யூ, அந்த வேல்யூ வந்து மாத்திர செட் வேல்யூ. இதுல யூஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இனிஷியலா, ஸோ நான் வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்க போறது இல்லை, பூலியனா கொடுக்குறேன். ஸோ வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்காம ஸோ இனிஷியல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவோட இனிஷியல் ஸ்டேட் வந்து பாருங்க என்னன்னு சொல்றேன் அப்படின்னா ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்னு சொல்றேன் அப்படின்னா இப்போ தெளிவா லிசன் பண்ணுங்க. இது எதுக்காக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் வேலிடேஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றேன். சொல்லுங்க யூஸ் ஸ்டேட்டும் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுலயே காமிக்கிறேன், அப்புறம் காப்பி பண்றேன். ஸோ கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், நோட் பண்ண போனோம் அப்படின்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்குது, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரிதான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்க போகுதுங்கிறத கைண்ட்லி லிசன், தெளிவாக கவனிங்க. இது ஒரு ஃபங்க்ஷன், இதுக்குள்ள என்ன இருக்கோ அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது. என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா நான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன். கிளியரா உனக்கு? ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல கொடுக்குறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாத்துக்குமே கிளியர் ஆகணும். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஸோ கைண்ட்லி லிசன். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிராக்கெட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஓபன் பண்ணி கேர்லி பிராக்கெட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுலயே நம்ம வந்து ஃபங்க்ஷனை முடிக்கிறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து நார்மல் பிராக்கெட் கொடுக்கலாம். ஸோ எப்படி வந்து சமி கொடுத்தோம்ல ஆல்ரைட் கிளியரா? ஸோ புரியுது அவனுக்கு? ஸோ இதை மறுபடியும் பார்த்தா மட்டும் புரியாது, கடைசி வரைக்கும் புரியுது, கடைசி வரைக்கும். ஓகே, ஸோ ஒன்னே ஒன்று பண்ணோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ கைண்ட்லி லிசன், நான் என்ன பண்ணுறேன் தெளிவாக கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ யூஸ் எஃபெக்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அவனுக்கு கேப் விட்டே காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன்ல கொடுக்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷனா கொடுக்குறோம். அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா நான் செக் பண்றேன். இஃப் நல்லா கவனிங்க, செக் பண்றதுக்கு முன்னாடி ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா இஃப் let me go passing by